ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 சின்ன துண்டு பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்டார் பூ, 4 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, 1 ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்ததுனால 2 வெங்காயம் 2 தக்காளி இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் 1 kgனா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு 4 வெங்காயம் 4 பழுத்த தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன்லாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா வதங்கி நல்லா ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டயத்தில் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூளுங்க, வெறும் மல்லித்தூள் மட்டும்தான். இதில் வந்து எந்த ஒரு பொருளும் சேர்த்து அரைச்சது கிடையாது. அதே போல் இது வெறும் மிளகாய்த்தூள். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மசாலோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் மீடியமாக இருக்கணும். நான் அதுக்கு தகுந்தாப்புல நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நல்லா கொஞ்சம் நிறையாவே வந்து கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த குழம்புல சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேச்சுலர்ஸ்லாம் வந்துட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ரொம்பவே ஏங்குவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.